தற்போது ராம்குமார் தற்கொலை தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் நம்மிடையே இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் திரு ஜி ராமகிருஷ்ணன். இந்த தற்கொலை பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. புழல் சிறையில ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி என்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்கு. ஒரு சுவாதியினுடைய கொலை வழக்கில், ஒரு முக்கியமான வழக்கில் ராம்குமார் கைது செய்யப்படுகிற போதே அவர் தற்கொலை முயற்சி செய்ததாக செய்தி வந்தது. அத்தகைய பின்னணியில கைது செய்யப்பட்டு விசாரணை இருக்கிற போது ஒரு சிறையில் மரணமடைந்தார், சிறையில் தற்கொலை என்பது ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது, பல கேள்விகளை எழுப்புது. எனவே ராம்குமார் அது தற்கொலையா அல்லது மரணமா என்ன சம்பவமாக ஒரு உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்துறேன். திரு ஜி ராமகிருஷ்ணன், இந்த வழக்கு சரியான பாதையில் சென்றதா நீங்க நினைக்கிறீங்களா? அது நம்ம வெளியில இருந்து சொல்ல முடியாதுங்க. ஆனா அந்த ராம்குமார் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவருடைய மரணம் வரையில பலவிதமான கேள்விகள் எல்லாம் எழுந்துகிட்டே இருந்தது. அதை நம்ம வெளியில இருந்து நம்ம சரியா தவறான்னு சொல்ல முடியாது. பட் கேள்விகளை எழுப்பியது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இத்தகைய பல கேள்விகள் எழுப்பப்பட்ட இந்த பின்னணியில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது எப்படி சிறையில இத்தகைய ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர், பல விதமான கேள்விகள் வருது, சந்தேகங்கள் வருது, பல சந்தேகங்கள் கேள்விகள் வருகிற போது அவருக்கு சிறை நிர்வாகம் பாதுகாப்பு அளிக்க வேண்டாமா? ஆகவே இது ஒரு ஹை லெவல் என்கொயரி, ஒரு உயர்மட்ட விசாரணை நடந்து உண்மையை வெளிக்கொண்டு வரணும் என்பதுதான் நான் சொல்ல விரும்புறேன். திரு ஜி ராமகிருஷ்ணன், நீங்க குறிப்பிட்ட மாதிரியே இது ஒரு பெரிய முக்கியமான வழக்கு. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவையே உலுக்கிய ஒரு வழக்கு. இந்த வழக்குல இது மாதிரியான தற்கொலைகள், அதாவது ஒரு குற்றவாளி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இது மாதிரியான சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக ஒரு வழக்கில் ஒரு குற்றவாளி கைது செய்ய பாருங்க, வெரிடே அவர் கைது செய்யப்பட்டதும் தற்கொலை முயற்சி செய்தார் என்பது ரெண்டும் சேர்ந்து ஒரு செய்தி வருது. அதற்கு பிறகு பல சந்தேகங்கள் வருது. இவர் செஞ்சிருப்பாரா இல்லையா, வேற யாராவது செஞ்சிருக்காங்களா, மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணதா, காவல்துறை விசாரணை மீதே பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகிற போது அத்தகைய குற்றம் சாட்டப்பட்டவர் சிறையில் இருக்கிற போது அவருக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்பட்டு விடக் கூடாது என்று அரசு நிர்வாகமோ, காவல்துறை நிர்வாகமோ, சிறை நிர்வாகமோ ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்க வேண்டாமா? ஆகவே அவர்கள் இன்னைக்கு சிறை நிர்வாகம் சொல்வது முழுமையாக நம்ம நம்ப முடியாது. ஆகவேதான் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். எப்ப அவர் கைது செய்யப்படுகிற போதே ஒரு சர்ச்சை எழுந்த போது சரியான அடிப்படையில அரசோ காவல்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கல. இது அரசுக்கும் மாநில காவல்துறைக்கும் முக்கியமான பொறுப்பு இருக்கு இதுல. திரு ஜி ராமகிருஷ்ணன், அதாவது அவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவர் தற்கொலை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இரண்டு விஷயங்கள். அவர் மீது சாட்டப்பட்ட குற்றம் எதுவாக இருந்தாலும் ஒரு சிறையில் இருக்கிற மரணம் என்று வருகிற போது ஒரு மனித உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதுக்குள்ள இருக்கு. அவர்கள் பெற்றோர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி. ஆகவேதான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒரு உரிய விசாரணை என்பது என்ன சொல்ல போனா காவல்துறை விசாரிப்பதை விட ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதுதான் நான் வலியுறுத்தக்கூடிய விஷயம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு ஜி ராமகிருஷ்ணன்.